உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு உயிலானது புரொபேட் செய்திருக்க வேண்டுமா? அப்படி புரொபேட் செய்யாமல் நீதிமன்றத்தில் அது குறித்து கட்சி செய்ய முடியுமா? இப்போது நாம் ஒரு பாகப்பிரிவினை வழக்கு போடுறோம். ஒரு உயிலின் அடிப்படையில் எனக்கும் அந்த சொத்தில் பாகம் இருக்குது என்று நம்ம வழக்கு தொடுக்கிறோம். அப்படி வழக்கு தொடுக்கும் பொழுது அந்த சொத்தானது சென்னையில் அமைந்திருக்கும் பட்சத்தில் அந்த உயில் கட்டாயமாக புரொபேட் செய்திருக்க வேண்டுமா என்றால், இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்டாயமாக அந்த உயிலானது புரொபேட் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. புரொபேட் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த உயில் எழுதப்பட்டு இருப்பது நீதிமன்றத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டு உண்மைத்தன்மை நிரூபித்து பதிவு செய்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உயிலானது செல்லும். இதுதான் புரொபேட் என்று சொல்லப்படுகிறது. மேலும் சென்னையில் இருக்கின்ற உயிலுக்கோ அல்லது சென்னையில் இருக்கின்ற சொத்துக்களுக்கு எழுதப்படுகிறதான அந்த உயிலுக்கோ புரொபேட் கட்டாயமாக பதிவு செய்திருக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அது பதிவு செய்யாமல் எனக்கும் உயிலின் அடிப்படையில் பாகம் இருக்கு என்று சொல்லி வழக்கு தொடுக்கிற வாதியோ பிரதிவாதியோ புரொபேட் செய்யாமல் நீதிமன்றத்தில் இது குறித்து கட்சி செய்ய முடியாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. நன்றி.